இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் தானையுடைய பக்தர்களே, நேற்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மகன் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்று கூறினார். இன்று இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அரசு ஊழியனுடைய மகன் எவ்வாறு குணமடைந்தார் என்பதை பற்றி நாம் கேட்டோம். எனவே இன்றைய நற்செய்தியிலே, இன்றைய மறை உரையிலே நாம் நம்பிக்கை, இயேசுவின் மீது நம்பிக்கை எப்படியெல்லாம் வைக்கலாம் என்பதை பற்றி சிந்திப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செஞ்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? என்ன ஸ்பெஷல் அங்கே? செஞ்சி கோட்டை இருக்குது, 2 கோட்டை இருக்குது, ராணி கோட்டை, ராஜா கோட்டை. மலை மேலே இருக்கும், தெரியுமா? மலை மேலே இருக்கும், அதை ஏறிப்போம், நம்ம ஏறிப்போம். இப்போ செஞ்சி, இப்போ வில்லியனூர்லேருந்து செஞ்சிக்கு எப்படி போகலாம்? திண்டிவனம் போய் போகலாம். கைத்தட்டுவோமா? அதெல்லாம் பெருசு கைத்தட்டு. சின்ன சின்ன செயல்களில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சரிங்களா? திண்டிவனம் போய் போகலாம். வேறு வழி விழுப்புரம் போயிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் சுற்றி போகணும் அப்படின்னா இங்கே திருக்கோயிலூர் போயிட்டு, திருக்கோயிலேருந்து திருவண்ணாமலை போயிட்டு, திருவண்ணாமலைலேருந்து செஞ்சி போகலாம், சரிங்களா? 3 ரூட் இருக்குது செஞ்சிக்கு. சப்போஸ் செஞ்சிக்கு போனால் ராஜா இருந்த இடத்தை பார்க்கலாம். வரலாற்று மனசில் வச்சுங்க இந்த உதாரணத்தை. இப்போ கடவுளை அடைவதற்கு 3 வழிகளை நமது இந்திய பாரம்பரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று கர்ம மார்க்கம், 3வது பக்தி மார்க்கம். தமிழில், ஆங்கிலத்தில் சொல்வார்கள், காமன் சென்ஸ் இஸ் நாட் ஸோ காமன் என்பார்கள். அது பொது அறிவு. இது ஒரு பொது அறிவு. இப்போ நான் சொன்னது ஒரு பொது அறிவு, விவிலியத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. இது ஒரு சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடவுளை அடைவதற்கு நமது இந்திய தேசத்திலே சொல்லப்படுகின்ற 3 மார்க்கங்களில் ஒன்று ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் என்றால் கடவுளை பற்றி, இறைவனை பற்றி யாரெல்லாம் தங்களது அனுபவத்தை எழுதியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் படித்து இவருக்கென்று, அந்த மனிதருக்கென்று, தனக்கென்று ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கி அதன் வழியாக கடவுளோடு இணைவது. கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் என்று சொல்கிறார்கள். த்ரூ நாலேஜ் கெய்னிங் விஸ்டம். ஞானம். மூவொரு இறைவன் ஞானத்திலும் வல்லமையிலும் ஆற்றலும் ஒருவராக இருக்கின்றார்கள். எனவே அந்த ஞான மார்க்கம் ஒரு வழி. இன்னொன்று கர்ம மார்க்கம். கர்ம மார்க்கம் என்றால் நாம் செய்கின்ற செயல்களின் வழியாக, தர்மத்தின் வழியாக கடவுளை காண்பது, கடவுளை அடைவது, கடவுளை உணர்வது. கல்கத்தா அன்னை தெரசம்மாள் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தெரிந்து கொண்டார், அனுபவித்தார். இந்தியாவின் தேவதை என்று அழைக்கப்பட்டார். பல்வேறு மனிதர்கள் நமது வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களால் கடவுளை அடைய முற்படுவது கர்ம மார்க்கம் என்று சொல்கிறார்கள். 3வது பக்தி மார்க்கம். பக்தியாக இருக்கணும். கரங்களை கூப்ப வேண்டும், கைகளை மூட வேண்டும், நன்றாக குளித்து விட்டு ஜபம் செய்ய வேண்டும். அதான் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தின் வழியாக கடவுளை அடையலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த பக்தி மார்க்கத்தினுடைய முதல் படி நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்ப பக்தி மார்க்கத்தினுடைய முதல் படி என்ன? மறந்துட்டீங்க? நம்பிக்கை. பக்தி மார்க்கத்தினுடைய முதல் படி நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்பது உனக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு கொடை. கடவுள் கொடுக்கின்ற ஒரு கொடை. இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். நம்பிக்கை.
நீ லூர்து மாதாவை நம்பு, நீ மிக்கேல் அதித்தூரை நம்பு. உங்கள் சாதாரணமாகவே ஒரு ஆற்றல், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். கடவுள் கொடுக்கின்ற ஒரு கொடைதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் வழியாக நாம் இறைவனுடைய அருளை பெறுகின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமது பாவ இயல்பை விட்டுவிட்டு இறை இயல்பை அடைகின்றோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று இப்படி தொன் போஸ்கோ அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இயேசுவிடம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் மரியாளிடம் செல்லுங்கள் என்று சொல்றார். ஃபர்ஸ்ட் கோ டு மதர் மேரி, த்ரூ மேரி டு ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்கிறார்கள். அன்னை மரியாளிடம் நாம் சென்றுவிட்டு அதன் பிறகு நாம் அதன் வழியாக, அன்னை மரியாள் வழியாக நாம் இயேசுவுக்கு செல்லலாம் என்று சொல்கிறார். இப்பொழுது அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை அறிந்திருக்கின்றார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். குழந்தை இயேசுவை அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். 30 வயது வரை அவர் தெளிவாகவே தேர்ந்திருக்கின்றார். தன்னுடைய மகன், வாக்களிக்கப்பட்ட மகன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். எனவே இந்த திருத்தலத்திலே வசிக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளை சந்திக்க தவறாமல் இருப்போமாக, ஜெபமாலை ஜெபிக்க மறக்காமல் இருப்போமாக. அவர் வழியாக நாம் இயேசுவினுடைய அன்பையும் இயேசுவினுடைய தூய்மையையும், சொல்வார்கள் தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்பார்கள். இந்த தாய்மையின் வழியாக வந்திருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அனுபவித்திருவதற்கும், அவரை நம்புவதின் வழியாக எவ்வாறு இந்த அரசு ஊழியர் இந்த அற்புதங்களை பெற்றாரோ அதே போல நமது வாழ்க்கையிலும் நமது குடும்பத்திற்கும் அற்புதங்கள் பெற அன்னை மரியாளை தினமும் சந்தித்து அவரது பரிந்துரையை நாடும் மக்களாக வாழ இந்த திருப்பள்ளியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.